செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமகனாரோட இந்த உரை அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட நிகழ்ச்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வரலாற்று ஆவணங்களாகவே நம்ம கொடுக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள ஒரு தற்கூறிகள் ஐயா தேவர் திருமகனாரை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவர் ஒரு சாதிய தலைவர் என்று முன்னிறுத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் நம்மளது நோக்கம். அதனால் அவரோட உரை மேடை பேச்சை நம்ம இதில் கொடுக்குறோம். அதாவது 23/1/1949 மதுரையில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஜெயந்தி விழாவில் தேவர் திருமகனார் பேசிய அந்த உரையை தான் நம்ம கொடுக்குறோம். அது மிகச்சிறந்த உரை. ஏன்னா 1949 சுதந்திரம் கிடைச்சி 2 வருஷத்துல தான் அவர் பேசிய அந்த உரை சாதாரண உரையில் உலக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாரு. அவர் எப்பேற்பட்ட உரை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்றத நமது உறவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். தாய்மார்களே, சகோதரர்களே, நான் இன்று பேசப்போகும் முன்னால் என் முன்னே பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. இவர் இவ்வளவு காலம் எங்கு போயிருந்தார், ஏன் வெளிவரவில்லை என்று கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நான் எந்த காலத்திலும் அரசியலிருந்து விலகியோ அல்லது வெளி உலகத்திலிருந்து அஞ்ஞாதவாசமோ செய்யவில்லை. 2ஆம் உலக யுத்த முடிவு என்று வல்லரசுகள் தற்காலிகமான யுத்த நிறுத்த நீடிப்பு முறையை கையாண்டு திரைமறைவிலே 3வது உலக யுத்தத்திற்கான முன்னேற்பாடுகளை தயார் செய்து வருகின்றன என்று தெரிந்து கொண்டிருந்தனர். அடுத்த போருக்கு ஆயுத்தமாவதற்கு இடையேயுள்ள நேரத்தை சமாதானம் என்ற பெயரால் வல்லரசுகள் அழைத்து வந்தன. இவ்வாறு உலக நாடுகள் 3வது உலக யுத்தத்திற்கு அணுகுண்டு போன்ற பலம் வாய்ந்த நாசகார ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தயாராகி கொண்டிருக்கையில் இந்தியாவின் இன்றைய நிலைமை என்ன, இங்குள்ள மக்களின் நிலைமை என்ன, இங்குள்ள மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? பல கட்சிகள், பல குழப்பங்கள், நாணய செலாவணி சிக்கல், பலமான பிளாக் மார்க்கெட், இதை தடுக்க இயலாத சர்க்காருக்கு ஏற்பட்டுள்ள தத்தளிப்பு, சுயநலக்காரர்களின் கொள்ளை, இவை மலிந்து கிடக்கின்றன. தொழிலாளி மாறுதலற்ற நிலைமையில் பட்டினியால் தொடர்ந்து வாடிக்கொண்டிருக்கின்றான். சுதந்திரம் வந்துவிட்டது என்று நாம் கூறுவதின் பொருள் என்னவென்று மக்களிடையே கேள்வி பிறந்திருக்கின்றது. ஆட்சி பீடத்திலிருந்து பிரிட்டிஷ்காரன் ஒளிந்து போனதே சுதந்திரம் வந்துவிட்டது என்று நாம் கூக்குரலிட்டு கூறுகிறோம். ஒளிந்து போவதற்கும் ஒளிந்து நிற்பதற்கும் எவ்வாறு ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் வித்தியாசமாய் இருக்கிறதோ, அதே நிலையில் பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை விட்டு ஒளிந்து போகாமல் ஒளிந்து நின்று கொண்டிருக்கின்றனே, வேறொன்றும் இல்லை. ஏன் பிரிட்டிஷார் இவ்வாறு மறைந்து நிற்கின்றனர் என்பதை நாம் ஆலோசிக்க வேண்டும். உலகத்தின் எதிரே நிற்கும் 3வது உலக யுத்தம் கடந்த காலத்தில் நடைபெற்ற 2 உலக யுத்தங்களை போலன்றி நாகரிக வளர்ச்சிக்கு அறிகுறியான நவீன இயந்திர சக்திகளுடன் பலமான அழிவு வேலைகளை செய்யும் என்பது சந்தேகமற்ற ஒரு விஷயமாகும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த போர் முறை மாற்றத்திற்கு விலகி நிற்பதல்ல. சிறைச்சாலைக்கு செல்லுதல், 144 தடை உத்தரவை மீறுதல் போன்ற சாதாரண முறையில் இனிமேல் நமது போராட்டம் இராது. ட்ரூமன் வென்றோரிடம் அணுகுண்டு இருக்குமானால் எங்களுக்கும் அதை தயாரிக்கும் சக்தி இருக்கிறது என்று இந்தியா கூறும் காலம் இது. நமது சுதந்திர போராட்டம் ஆரம்பத்தில் இருந்த நிலை என்னவில் அலங்காரமான பந்தல்களிலே நமது தலைவர்கள் ஒன்று கூடி அழகாக பிரசங்கள் செய்து பின்னர் கலைந்து சென்றது ஒரு காலம். அதற்கு பின்னால் தேசத்தில் உள்ள மிதவாதிகள் ஒன்று கூடி மன்னர் பிரான் வாழ்க என்று தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு காலம் வந்தது. அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை நடத்தும் விதத்தில் பல குறைகளை எடுத்து கூறியதோடு மாத்திரமின்றி மாநாடுகளிலே நாற்காலிகளும் மேஜைகளும் பறந்து விளையாடிய காலம். லோகமானிய தலைவர் போன்ற தீவிரமான தலைவர்கள் இந்திய அரசியலில் புகுந்து மக்களை வெளிப்படைய செய்த காலம். அதற்கு பின்னால் வெளியே வராது மறைந்திருந்து பலமான இயக்கங்களை நடத்தையும் அயல் நாடுகளுக்கு சென்று அங்கு இருந்து கொண்டு இந்திய சுதந்திரத்திற்கு என்னென்ன தந்திரங்களை கையாள வேண்டும் என்று சிந்தித்து செயலில் செய்து காட்டிய ஒரு காலம். அதற்கு பின்னால் பிரிட்டிஷார் நாங்கள் ராஜாங்க ஆலோசனை சபையில் உங்களுக்கு ஸ்தானங்கள் அளிக்கின்றோம் என்று பேரம் பேசிய காலம். இந்த நிலையில் தேசிய வளர்ச்சியில் பல சீர்திருத்த நிலைகள், இரட்டை ஆட்சி முறை, அதற்கு பின்னால் ராஜாஜி வியாக்கியானம் செய்து கொண்டிருந்த விசேஷ அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் இதர காரியங்களை கவனித்து வாருங்கள் என்று நாடகம் நடத்திய காலம். அதற்கு பின்னால் இப்போதுள்ள குடியேற்ற நாட்டு அந்தஸ்து பெற்ற அரசியல் சீர்திருத்த நிலை. இவ்வாறு இந்திய அரசியலில் பல மாறுதல்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன. இன்றைய நிலை என்ன என்பதை கவனிப்போம்.
அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை மாத்திரம் வகித்து வந்தது போக சாதாரணமாக மக்களின் உடை உணவு விடும் மூச்சு இவைகள் எல்லாவற்றிலுமே அரசாங்கம் தலையிட்டு கொண்டு திண்டாடும் நிலை. எங்கு பார்த்தாலும் எதற்கும் சர்வத்திற்கும் ரேசன். லஞ்சம் மலிந்து போய்விட்டது. லஞ்சம் கொடுப்பது அக்காலத்தில் எவ்வளவு தூரம் மறைமுகமாக செய்யப்பட்டதோ அதற்கு நேர்மாறான நிலையில் வீதியில் பொடி கொடுத்து வாங்கிக் கொள்வது போல இன்று சர்வ சாதாரணமாக விஷயமாகிவிட்டது. அதோடு மாத்திரமல்ல, மக்களின் நிலைமையிலும் பலத்த மாறுதல்கள். மிருகங்கள் கூட ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும் போது சரியான காரணங்களுடன், அதாவது எதிர்ப்படும் மற்றொன்றினால் தன் உயிருக்கு ஆபத்து, தன் இளங்கன்றுக்கு ஆபத்து, துன்பம், தனக்கு இடைஞ்சல், இது போன்ற காரணங்களாலேயே தாக்கும். ஆனால் இந்த நாட்டிலே விளையாட்டாக, வேடிக்கையாக, மிக கேவலமாக மனிதர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் படும் மோசமான நிலை. கைலியும் தொப்பியும் அணிந்து சொல்லும் ஒருவனை கண்டு அவனை கொல்ல மற்றவர் வருவதும், வேஷ்டியும் விபூதியும் சென்றால் அவனை மற்றவர் தாக்கிட வருவதும், தாடி சீப்புடன் சென்றால் இவன் சீக்கியன் என்று விரட்டுவதும் சர்வ சாதாரணமாகிவிட்டது. இந்த வெறிக்கு ஆண், பெண், குழந்தை, வயோதிகர், நோயாளி, அங்ககீனன், கர்ப்பிணி என்ற பேதமே கிடையாது. அதோடு தீ வைப்பு, கொள்ளை போன்றவைகளுக்கு கணக்கு வழக்கில்லை. சர்க்காருக்கும் தெரியாத நிலையில் மோட்டார் போன்ற வாகன வசதிகளை கொண்டு துரிதமான காலத்தில் பல பகுதிகளும் சென்று ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் அதிக கேவலமான நிலை நம் நாட்டில் தலைநகரில் மலிந்து கிடக்கின்றன. மக்களின் சுகாதார நிலை படுமோசம். விதவிதமான வியாதி, பெயர் தெரியாத பலவித சிகிச்சை முறை. இது முதிர்ந்த சமயத்தில் வியாதியஸ்களை படுக்க வைப்பதற்கு கூட இடம் கிடைக்காத பரிதாப நிலை. உணவு நிலை படுமோசம். சினிமா நிறம் போன்ற விதவிதமான நிறங்களிலே ரேஷன் அரிசி தோன்றும் விந்தை. கிளப்காரர்களின் பழைய அன்பான மனது மாறிப்போய் உண்ண வருபவரை பழங்கூலி வாங்க வருவன் போல நடத்தும் விசித்திரமான நிலை. மக்களின் கவனத்தை காமாந்திரகாரத்திற்கு எடுத்துச் செல்லும் சினிமா காட்சிகள், இதற்கு டிக்கெட் எடுத்துச் செல்லும் மக்கள் படும் நிலை. இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். கடந்த 2 உலக மகா யுத்தங்களில் தனக்கு எதிராக நின்று போராடிய நாடுகளை அடியோடு அளிக்கும் திருப்பணியில் தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பின்னால் பதுங்கி நின்று பிற நாடுகளை கை கருவிகளாக கொண்டு தன்னுடைய காரியத்தை சாதித்து வருகிறது பிரிட்டன். கடந்த யுத்தத்தில் இப்போதைய பொறுப்பை பெல்ஜியம், பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலையில் சுமத்தியது. அதுபோன்று சமீப கால 2வது உலக யுத்தத்திலும் தன் எதிரியான ஜெர்மனியை கவிழ்த்த பொறுப்பை ரஷ்யாவின் தலைமையில் சுமத்தியது பிரிட்டன். ஜெர்மனிய ஆயுத பலத்தையோ போர் முறையோ எதிர்த்து பிரிட்டிஷார் வெற்றியடைந்து விடவில்லை. ஜெர்மனிய வெற்றிக்கு இயற்கை பலத்த எதிர்ப்பை கொடுத்தது. 100 வருட காலத்திற்கிடையே ஏற்படாத கொடிய பணி ஏற்பட்டு ஜெர்மனியருக்கு பாதகமாக நின்றது. இவ்வாறு 2 யுத்தங்களிலும் பிரிட்டன் தந்திரோபாதங்களை கையாண்டது போல் உலகை எதிர்நோக்கி நிற்கும் 3வது உலக யுத்தங்களிலும் தனக்கு சாதகமாக ஒவ்வொரு நாட்டிலும் பல கையாட்களை பிரிட்டனும் அமெரிக்காவும் தயாரித்து வருகின்றன. கடந்த யுத்தங்களில் பிரிட்டன் அமிதமான கடல் வழியை கொண்டு தன் நாட்டை காப்பாற்றிக் கொண்டது போல் 3ஆம் மகா உலக யுத்தத்தில் செய்ய முடியாது. விஞ்ஞானத்தின் உதவியை கொண்டு இதுவரை இவ்வளவு பரந்த அளவில் நாசகார வேலைகளை செய்து முடித்திருக்க முடியாது என்று கருதும் பல கருவிகளை ஒவ்வொரு வல்லரசும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பிரிட்டன் நன்கறிந்தே புதிய யுத்தம் தோன்றினால் தன் தலைநகர் எத்தயமாக நாசக்கேடுக்குள்ளாகும் என்று தன்னுடைய பொக்கிஷங்களையும் பல ரகசிய தஸ்தாவேஜுகளையும் தன்னுடைய நாட்டுடன் தலைமார்க்க தொடர்பற்றதும் நீண்ட தூர சமுத்திர பயனுள்ளதுமான பலத்த நாடுகள் நிறைந்துள்ளதுமான தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்கு தனக்கு ஆதரவான மேற்கு ஐரோப்பிய குட்டி நாடுகளின் ஆளுகைக்குள்ளாயிருக்கும் காலனிகளை சேமித்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது. சமீப காலத்தில் பிரிட்டிஷ் மன்னர் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்ததின் மர்மம் இதுதான். இவ்வாறு தென்னாப்பிரிக்காவின் தனக்கு அபயஸ்தானத்தை தேடிக்கொண்ட பிரிட்டன் அந்நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு இந்த ரகசியம் பரவப்பட்டு அதை அவர்கள் அம்பலமாக்கி விடுவார்களே என்ற பீதியில் ஸ்மட்ஸ், மலான் போன்ற நிற வெறியர்களையும் அவர்களின் கையாட்களை காட்டி ஜாதியினரையும் இந்தியருக்கு எதிராக தோன்றிவிட்டு இந்தியரை அந்நாட்டிலிருந்து விரட்ட சதி செய்கிறது. ஜெர்மனியின் யுத்த நடவடிக்கையில் பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பும் அனுதாபமும் கொண்ட ஜெர்மனி யுத்த தலைவர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே ஏற்பட்ட பிளவுகளின் காரணமாக ஏற்பட்ட சிக்கலான காலத்தில் ஜெர்மனி இருந்த பல ரகசிய ஆயுத தயாரிப்பு முறை ஸ்பெயினுக்கு கிடைத்துவிட்டது. அதை கொண்டு ஸ்பெயின் திரைமறைவில் பலம் வாய்ந்த ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. இதை ஒட்டிய இன்றைய நிலையில் ஸ்பெயினுடன் பல வல்லரசுகள் நேச ஒப்பந்தம் செய்து கொள்ள போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் ஜெர்மானியிலிருந்து கிடைத்த ஆயுத தயாரிப்பு முறையில் அணுகுண்டு செய்யும் முறை அமெரிக்காவின் கையில் சிக்கியது. அமெரிக்கா அதை தயாரித்து வைத்துக் கொண்டு வெள்ளை வர்க்கத்தினரின் பேரில் பிரயோகம் செய்யாது ஆசிய நாடு ஒன்று வெள்ளை வர்க்கத்துடன் போட்டியிட்டு முன்னேறுவதா என்ற மமதியினால் பிரயோகித்த பிரதேசத்தின் பல வருடங்கள் புல் பூண்டு முளைக்க முடியாமலும் பட்ட இடமெல்லாம் தீந்து கருகி கற்பத்தில் இருக்கும் சிசுக்களை கூட வெகு தூரத்தில் பிரயோசனித்த மாத்திரத்தில் அளிக்கக்கூடியதுமான மகா பாதகமான அணுகுண்டை ஆங்கிலோ, அமெரிக்கர், ஜப்பானியர் வீசினர். அதோடு தோற்ற நாடுகளின் தலைவர்களை யுத்த குற்றவாளியாக விசாரணை செய்து முன்னிட்டனர். விசாரணை கமிட்டியில் இந்தியாவின் பிரதிநிதியாக இந்திய கிறிஸ்தவரை நியமனம் செய்தால் அவர் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் என்று கருதி பிரிட்டனும் அமெரிக்காவும் நீதிபதி பால் என்பவரை கமிட்டியில் சேர்த்தனர். அதனால் நடந்ததென்ன? நீதிபதி பால் இந்தியாவின் பண்பாட்டுக்கும் மேன்மைக்கும் சிறப்பளிக்கும் வகையில் தமது மனசாட்சியை திறந்து ஆங்கிலோ அமெரிக்கன் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினார். இந்திய
சந்ததியிலே பிறந்த ஒப்புயர்வற்ற வீரர்களைப் போன்று தன் மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தவற்றை ஸ்ரீபால் கண்டித்தது இந்தியர் அனைவருக்கும் பெருமை கொடுத்த விஷயமாகும். நேதாஜியின் தலைமையில் போராடிய இந்திய தேசிய சைனிய வீரர்களின் தியாக துடிப்பு, குமரன், பாபுகான் போன்ற தியாகிகளின் வீரம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நீதிபதி பாலின் இதயத்தில் இந்த துடிப்பை எழ செய்திருக்கின்றது. விரைவில் உலக மகா யுத்தம் ஒன்று ஏற்பட போவதை மறுப்பதற்கில்லை என்பதை பிரிட்டிஷ் பிரதமர் அட்லியின் சமீப அறிக்கையின் மூலமாக தெளிவாகப்பட்டிருக்கின்றது. மூன்றாம் யுத்தத்திற்கு தனக்கு ஆதரவாக இந்தியாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே இந்திய பிரதமரை மடக்கி இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகள் என அழைக்கப்படும் கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் அவர்களது உறவினர், அவர்கள் இனத்தினர் ஆகியோரின் ஆதிக்கமுடைய நாடுகளாகும். பிரிட்டனின் அருகாமையில் இருக்கும் அயர்லாந்து இந்த காமன்வெல்த் நாடுகளுடன் ஒன்று சேராது ஏன் விலகி நிற்கிறது என்பதை நாம் தீர்க்கமாக கவனிக்க வேண்டும். இரண்டாவது உலக யுத்தம் வரும் முன் காங்கிரஸ் அக்ராசனருக்கான தேர்தலில் நேதாஜி சுபாஷ் பாபும் இப்போதைய ராஷ்டிரபதி பட்டாபியும் போட்டியிட்டதில் சுபாஷ் வெற்றியடைந்ததும், அந்த வெற்றியை கண்டு மகாத்மா காந்தி பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறியதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதன் பின்னர் திரிபுரியில் பிரிட்டிஷாருக்கு 6 மாத நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நேதாஜி கூறியதை சிறுபிள்ளைத்தனமான பேச்சு என்று காங்கிரஸ் வலதுசாரிகள் கூறி கேலி செய்தனர். அவர் கூறியபடியே அடுத்த 6 மாதத்தில் உலக யுத்தம் தொடங்கியது. நேரு நேதாஜி வாக்குவாதம். இரண்டாம் மகா யுத்த சமயத்தில் இந்தியாவின் ஆதரவு தங்களுக்கு வேண்டும் என்று பிரிட்டன் கேட்டுக்கொண்ட சமயம் அகில இந்திய காங்கிரசின் நிர்வாக கமிட்டியின் நான் நேரடியாக கவனித்த ஒரு சம்பவத்தை இங்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். வார்த்தாவில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று கூடினர். சிறிது நேரத்தில் இப்போதைய இந்திய பிரதமர் நேரு எழுந்து உலகத்தில் உள்ள ஜனநாயக நாடுகள் அனைத்தும் யுத்தத்தில் பிரிட்டனுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கின்றன என்று கூறினார். அப்போது நேதாஜி சுபாஷ் எழுந்து நேருஜியை நோக்கி, உலக ஜனநாயக நாடுகள் என்று தாங்கள் குறிப்பிடுவது கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளா, அல்லது இலங்கை, பர்மா போன்ற பிரிட்டிஷ் அடிமை நாடுகளா, அல்லது இவ்விரண்டிலும் ஈடுபடாத நாடுகளா என்று கேட்டார். பதிலே கிடையாது. சிறிது நேரம் கழிந்ததும் நேதாஜி மீண்டும், பாசிசம் தலை தூக்கி வருகிறது, அதை அடக்க ஆங்கிலோ அமெரிக்க நாடுகள் முன்வருகின்றன, அதற்கு நாம் உதவ வேண்டாமா என்றார். நேதாஜி சொன்னார், பாசிசம் தலையெடுக்காமல் தடுக்க வேண்டும் என்பது நியாயமே. ஸ்பெயினில் பாசிசம் தலை தூக்கிய சமயத்தில் பிரிட்டிஷார் அங்கு பாசிசத்தை அடக்காது எங்கு சென்றனர்? மீண்டும் நிசப்தம். மூன்றாம் முறையாக பண்டித நேரு, சிறிய நாடுகளை காப்பாற்ற ஆங்கிலேயர்கள் போர் புரிகின்றனர் என்றார். நேதாஜி மீண்டும் சொன்னார், சிறுபான்மை நாடுகளை காப்பாற்ற போர் புரிவதனால் மியூனிக் ஒப்பந்தத்தில் பிரிட்டன் கையெழுத்து போட்டதன் அர்த்தம் என்ன? அச்செய்கை சிறுபான்மை நாடுகளை காட்டி கொடுத்ததல்லவா என்றார். உடனே நேருஜிக்கு உள்ள அவசர கோபம் வந்தது. கையில் இருந்த புஸ்தகத்தால் நேதாஜியின் தோளில் லேசாக தட்டி யூ என்று வெறித்து பார்த்தார். நேதாஜி பொறுமை குறைந்து ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு எழுந்து மகாத்மாவை பார்த்து கொண்டு, நேருஜியை தாங்கள் இவ்வளவு காலம் போதித்தோறும் அகிம்சையும் அதை கடைபிடிப்பதில் முதன்மையானவர் என்று தங்களால் கூறப்படுபவர் கடைபிடிக்கும் முறையும் இதுதானா? அழைத்தீர்கள், வந்தேன், கடமையை செய்தேன், போகிறேன் என்று கூறி வெளியேறிவிட்டார். சுபாஷ் பாபு வெளியேற்றம். அங்கிருந்து வெளியேறி வந்து தன்னுடைய வேலையை தொடங்க செய்து கொண்டு வந்தார். பின்னால் காந்தியின் ஆணைப்படி யுத்த எதிர்ப்பு கோஷமிட்டு பல தலைவர்கள் சிறை சென்றனர். இந்நிலையில் 1941 ஜனவரி 26 சுபாஷ் பாபு எங்கோ மறைந்து சென்றார் என்ற செய்தி வெளிவந்தது. ராஜகோபாலாச்சாரி போன்றோரை இவ்விஷயத்தில் அபிப்பிராயம் கேட்டதற்கு சுபாஷ் வேறு எங்கு சென்றிருப்பார், தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறினார். இரண்டாம் உலக யுத்தத்தின் கடைசி பாகத்திலே மணிப்பூரிலே இந்திய தேசிய கொடியை நேதாஜியின் சுதந்திர சேனை போராடி வெற்றி கண்டு பறக்கவிட்டது. ஒரு சில மாத பயிற்சியுடன் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டு போர் வீரனும் ஆச்சரியப்படும் நிலையில் அளவில் இந்த இந்திய தேசிய இராணுவத்தினர் போரிட்டனர். நேதாஜியின் பெருமை இதன் மூலம் எடுத்து காட்டப்பட்டது. முக்கியமாக நேதாஜியின் படையில் அதிகமாக பங்கு பெற்றிருந்த தமிழர்களின் வீரம் உலகிற்கு எடுத்து கூறப்பட்டது. நேதாஜியை தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். யுத்தம் முடியவும் அதையொட்டி ஏற்பட்ட இந்திய அரசியலின் மாற்றமும் எல்லோருக்கும் நன்கு தெரியும். இந்தியாவில் தனக்கு சாதகமான மிதவாதிகளும் கட்சி பொறுப்பு இருக்குமானால் தான் நினைத்த சமயத்தில் யுத்த காலத்தில் இந்திய சக்தியை தன் பக்கம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பிரிட்டிஷார் கருதி அதற்கான காரியங்களை செய்து வருகின்றனர். காஷ்மீர் நம் யுத்த நிறுத்தம் என்ற வேடிக்கை காட்டி ஐநா ராணுவம் என்ற பெயரால் வெள்ளை ராணுவ பலத்தை அதிகப்படுத்தி பிரிட்டன் சதி செய்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக போர் எழுமானால் அதன் எல்லையோரத்தில் இருக்கும் காஷ்மீரை தன்னுடைய பலமான விதமான தளமாக கொள்ளலாம் என்று பிரிட்டன் ஆசை கொண்டிருக்கின்றது. கிழக்கிந்திய தீவுகளான ஜாவா, சுமத்ரா தீவுகளின் தங்கள் ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டே டச்சுக்காரரை போர் நடவடிக்கைக்கு ஈடுபடும்படி பிரிட்டன் தூண்டிவிடுகின்றது.
இவ்வாறு உலக சக்தியை தன்வசம் திருப்ப முயன்று கொண்டிருக்கும் பொழுது சீனாவில் ஏற்பட்ட மாறுதல் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றது. சீனாவின் வீழ்ச்சி குறித்து எதுவும் பேசாமல் மௌனமாய் எல்லா நாடுகளும் இருக்கின்றன. இந்நிலையில் சீனாவை போன்ற சதி இந்தியாவுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று இந்திய உதவி பிரதமர் பட்டேல் விடுத்திருக்கும் அறிக்கையானது சற்றும் பொருத்தமற்றதாகும். சியாங்கின் கட்சி மக்களுக்கு நன்மை எதுவும் செய்யவில்லை என்ற கண்ட சீன மக்கள் ஆங்கிலோ அமெரிக்கன் கைப்பாவையான சியாங்கை வெறுத்து தள்ளியிருக்க நமது பட்டேலின் பர்டோலி வீரர் வெளியிட்டுள்ள அறிக்கையானது தமது முதிர்ந்த அறிவுக்கு இழுக்கை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நமது தலைவர்களின் பீதி. இலங்கை, பர்மா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை பிரிட்டன் தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள முயன்று வருகின்றது. புதிதாக அரசியல் அந்தஸ்து பெற்ற இந்த நாடுகள் தங்களால் தனித்து இயங்க சக்தி இருக்கின்றன. இந்தியாவை தங்கள் பக்கம் இழுக்க சதி செய்கின்றது. இந்த விஷயத்தை நமது தலைவர்கள் ஓரளவு உணர்ந்திருக்கின்றது என்றாலும் மூன்றாவது உலக யுத்தத்தில் பிரிட்டன் வெற்றி கண்டு விடுமோ என்ற ஐயத்தில் பிரிட்டிஷாருடன் சேர்ந்து நிற்க விரும்புகின்றனர். இந்நிலையில் நம் தலைவர்களுக்கு நாம் விடும் வேண்டுகோள் இதுதான்: பிரிட்டிஷாரின் எல்லா பிடிகளிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தேசத்தை காட்டிக் கொடுக்கும் இனத்தில் சேர்ந்து கடந்த காலத்தில் தாங்கள் செய்துள்ள தியாகத்திற்கும் பங்கேற்கப்படுத்திக் கொள்ளாமல் விலகிக் கொள்ள வேண்டும். யுத்தத்தில் நாம் எந்த ஒரு கோஷ்டியிலும் சேராமல் நடுநிலையாக நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த லட்சியத்தை நாங்கள் எடுத்து கூறி வருகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பொதுவா உலக நாடில் உள்ள அரசியலை 1949 பேசின அவரோட உரை தான் இது. அதாவது உறவுகள், நமது சமூக உறவுகள், சமுதாய உறவுகள், தேவர் திருமாலின் அரசியல் முதிர்ச்சியை பார்க்கணும். அவரு சாதி தேசிய தலைவர் மட்டுமல்ல, உலகத் தலைவர் அப்படின்ற வகையில் இந்த பேச்சு இருக்கு. அதனால சாதி தலைவர் அப்படின்ற ஒரு முடிவு இல்லாம தேவர் திருமானாரை ஒரு தேசிய தலைவராக, ஒரு இந்திய தேசியத்தின் ஒரு ஒப்பற்ற உணர்ச்சிகரமான ஒரு தலைவராக நாம் நினைக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.